Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவர்கள் அனைவரும் மண்டபத்தினுள் காத்து கொண்டிருந்தனர். இவ்வாறாக அவர்கள் அனைவரும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் all of them என்றவாறு தெரிவிப்போம். அப்படியானால் நீங்கள் அனைவரும் all of you, பிள்ளைகள் அனைவரும் all of the children, என்னுடைய நண்பர்கள் அனைவரும் all of my friends என்றவாறாக தெரிவிக்க முடியும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர்கள் அனைவரும் மண்டபத்தினுள் காத்து கொண்டிருந்தனர். Past continuous tense. All of them were waiting in the hall. All of them were waiting in the hall. Again, all of them were waiting in the hall. நீங்கள் அனைவரும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். All of you should help him. All of you should help him. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? All of you should help him. பிள்ளைகள் அனைவரும் மேடையில் நடனமாடினர். All of the children danced on the stage. All of the children danced on the stage. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Superb. All of the children danced on the stage. என்னுடைய நண்பர்கள் அனைவரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டனர். All of my friends attended the party. All of my friends attended the party. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வாருங்கள் சொல்லி பார்ப்போம். All of my friends attended the party. அவளுடைய குழந்தைகள் அனைவரும் கடற்கரையில் விளையாடினர். Please comment your answer. Splendid. எங்களுடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். Comment it now. Well done. எனது சகோதரியின் நண்பர்கள் அனைவரும் எனது பிறந்த தினத்திற்கு வருகை தந்திருந்தனர். Please comment your answer. Wonderful. You got it. நீ எப்போதாவது மரத்தில் ஏறியிருக்கிறாயா? அதாவது ஒருவருடைய வாழ்நாள் அனுபவத்தை பற்றி வினவுகின்றோம். இவ்வாறாக வாழ்நாள் அனுபவத்தை தெரிவிப்பதற்கு நாம் present perfect tense பயன்படுத்துவோம். இதனுடைய வினாவமைப்பானது have or has plus subject plus ever plus V3 form என்றவாறு அமையும். Have or has plus subject plus ever plus V3 form. பாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ எப்போதாவது மரத்தில் ஏறியிருக்கிறாயா? Have you ever climbed? இதனுடைய V3 form climbed. Have you ever climbed the tree? Have you ever climbed the tree? Again, have you ever climbed the tree? அவர்கள் எப்போதாவது உன்னை சந்தித்திருக்கிறார்களா? Have they ever met you? Meet, met, met. V3 form met. Have they ever met you? Have they ever met you? ஷீலா எப்போதாவது கப்பலில் பயணித்திருக்கிறாளா? இங்கு நாங்கள் have பயன்படுத்தணுமா, has பயன்படுத்தணுமா? Very good.
ஷீலா என்பது third person singular subject ஆகையால் has. Has Sheila ever traveled on a ship? Has Sheila ever traveled on a ship? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Well done. Has Sheila ever traveled on a ship? செல்வன் எப்போதாவது அவளின் வீட்டுக்கு சென்றிருக்கிறாரா? Please comment your answer. Splendid. நான் எப்போதாவது உன்னிடம் உதவி கேட்டிருக்கிறேனா? Comment it now. Great. அந்த குழந்தை எப்போதாவது நிஜமான கரடியை பார்த்திருக்கிறதா? Please comment your answer. Bravo, you got it. அவன் தோல்வியை உணர்ந்து சரணடைந்தான். இவ்வாறு தோல்வியை உணர்தல் என்பதை நாம் ஆங்கிலத்தில் smell defeat என்றவாறு தெரிவிக்க முடியும். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் தோல்வியை உணர்ந்து சரணடைந்தான். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். He smelled defeat and surrendered. சரணடைந்தான், surrendered. He smelled defeat and surrendered. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He smelled defeat and surrendered. அவள் தோல்வியை உணர்ந்தாலும் முயற்சித்துக் கொண்டே இருந்தாள். அவள் முயற்சித்துக் கொண்டே இருந்தாள். She kept trying. எப்போது தோல்வியை உணர்ந்தாலும். Though she smelled defeat. She kept trying. Though she smelled defeat. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Wow. She kept trying. Though she smelled defeat. வாக்குவாதத்திற்கு பிறகு என்னால் தோல்வியை உணர முடிந்தது. இனிஷியலி நான் தோல்வியை உணரவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. ஆனா வாக்குவாதம் ஒன்று செய்த பிறகு எனக்கு என்னால என்ற தோல்வியை உணர்றதுக்கு முடிஞ்சது. I could smell defeat after the argument. I could smell defeat after the argument. Again, I could smell defeat after the argument. இறுதி நிமிடங்களில் குழுவினர் தோல்வியை உணர்ந்தனர். Please comment your answer. Very good. அவர்கள் தோல்வியை உணர்ந்து உற்சாகத்தை இழந்தனர். Comment it now. Well done. அவளது அமைதியில் அவன் தோல்வியை உணர்ந்தான். Please comment your answer. Amazing. You got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? All of them, all of you, all of the children போன்றவற்றையோ have or has plus subject plus ever plus V3 form என்பதையோ smell defeat என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.